இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் மக்களுக்கும் மண்ணுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்து மக்களையும் அரசியல் படுத்திட்டு வராங்க. வேற எந்த அரசியல் கட்சிகளும் மக்கள் அரசியல் படுத்துறது இல்லைங்க. மாறா சாராயம், சினிமா, சாதி மத போதைக்கு அடிமையாக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாம கையேந்திர நிலையிலே வச்சு பல இலவசங்களை கொடுத்து அவங்கள தன்னுடைய வாக்காளர்களா மாத்தி கொள்ளையடிக்கிறவங்க தான் அரசியல்வாதி ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த நிலைமையை மாத்தி அண்ணன் சீமானவர்கள் எளிய மக்களும் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு நல்ல படிச்ச திறமை வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி ஆண் பெண் இருவருக்கும் சரிபாதியா தொகுதியை ஒதுக்கி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அரசியல்ல புறக்கணிக்கப்பட்ட மக்களையும் பொது தொகுதியில நிறுத்திருக்காருங்க. இது மட்டும் இல்லைங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பாப்பனர்கள், பிற மொழியாளர்கள் இவங்க எல்லாருக்குமான அங்கீகாரத்தை கொடுத்து அவங்கள தேர்தல போட்டியிட வாய்ப்பு கொடுத்துட்டு வராருங்க. இந்த மாதிரி இந்தியாவுல எந்த அரசியல் கட்சியுமே முன்னெடுக்கலங்க. இதனால அண்ணன் சீமான் அவர்கள் அவங்க மத்தியில நன்மதிப்பை பெற்றுட்டு வராருங்க. இது மட்டும் இல்லைங்க, திருமண நிகழ்வு, கல்லூரி விழா, விருது வழங்கும் விழா, அப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, இசை வெளியீட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் பட ப்ரொமோஷன், இது எல்லாத்துலயுமே அண்ணன் சீமான் அவர்களை சிறப்பு விருந்தினரா அழைக்கிறாங்கங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் உலக தமிழர்கள் மத்தியிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் பெரு மதிப்பு பெற்ற ஆளுமை வாய்ந்த சிறந்த தலைவரா விளங்குறதுனாலங்க இந்த நிகழ்ச்சிகள் மூலயமா எந்த கட்சி சார்பில்லாத பொதுஜன மக்கள் மத்தியிலையும் பெரு ஆதரவு பெற்றிருக்காருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எளிய மக்களான விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், அப்புறம் போக்குவரத்து ஊழியர், தூய்மை பணியாளர்கள், மருத்துவர், செவிலியர், ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாருடைய பிரச்சனைக்கும் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்துட்டு வராங்க. இது இல்லாம மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், டங்ஸ்டன், 8 வழிச்சாலை, சாகர்மாலா திட்டம், அணு உலை இது போன்ற நாசகார திட்டங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கும் மண்ணுக்கும் ஆபத்து இருக்குன்றத உணர்ந்து அண்ணன் இதை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு வராரு. இது இல்லாம ஆடு மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு போன்ற மாநாடுகள் மூலயமா இயற்கை வளங்களை அழிப்பதனால என்னென்ன ஆபத்துகள் வரும், ஏன் அதை நம்ம பாதுகாக்கணும், எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. இதனால மக்கள் மத்தியில பேராதரவு இருக்குன்றது இப்ப சமீபத்தில் நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுல லட்சக்கணக்கான மக்கள் கூடி அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் பெற்று கணிசமான வேட்பாளர்களோட சீமான் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போறது உறுதி.